ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி, அதிரசம். இப்போ யாருமே அதிரசத்தை அவ்வளோவா வீட்டில் பண்ணுறதில்ல. மாவோட பதமும் அளவும் சரியாக இருந்தாலே சூப்பராக வீட்டில் அதிரசம் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம மாவை அரைக்கிறதுலேருந்து, அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து அதிரசம் சுட்டு எடுக்கிறது வரையும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எளிய முறையில் பார்க்கலாம். அதிரசத்துக்கு ரொம்ப முக்கியமானது ரெண்டு பொருள் தான்: பச்சரிசி, வெல்லம். பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாவு பச்சரிசியாக இருந்தால் அதிரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் மாவு பச்சரிசி அப்படின்னு கேட்டாலே அவங்க கொடுத்துடுவாங்க. கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் அந்த அரிசி. 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது அதிரசத்துக்கு அளவு 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் இங்கே ஒரே ஒரு கிளாஸ் தான் பண்ணி காட்ட போகிறேன். அதனால் 1 கப் பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டியதில்லை. 3 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பின்னால் அது ஒரு நல்ல வெள்ளை துணியிலையோ ஒரு நல்ல மெல்லிசான ஒரு துணியில் வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டின பின்னால் நம்ம இதே மாதிரி ஒரு மெல்லிசான துணியில் நிழல்லையே உலர்த்திக்கணும். நம்ம வெயிலில் காய வச்சிடக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். அதாவது அந்த அரிசியோட ஈரப்பதம் ஃபுல்லாக போயிடக்கூடாது. அரிசியோட ஈரப்பதம் லைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம காய வச்சுக்கணும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை காய வச்சிடலாம். மெல்லிசாக ஒரு துணியை விரித்து அரிசியை பரப்பி விட்டுறலாம். அரிசியை லேசாக ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு காய வைக்கணும்னு சொன்னேன். ஒரு 20 நிமிஷத்தில் அது தயாராகிரும். 20லேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே அரிசி தயாராகிரும். இப்போ அரிசி போட்ட உடனே தொட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். கையில் நல்லா ஒட்டும். ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் கழித்து தொட்டு பாருங்கள், கொஞ்சமாக ஒட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி எடுத்து திரிச்சிடலாம். பாருங்கள், இப்போ எப்படி ஒட்டுதுன்னு பாருங்கள். தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக ஒட்டுது அரிசி. ஒரு 15-20 நிமிஷத்துலேருந்து தொட்டு பார்க்க ஆரம்பிங்க, உங்களுக்கு தெரியும். லேசாக ஈரப்பதம் இருக்கையில் எடுத்து நம்ம மிக்சியில் திரிச்சுக்கணும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபேன் காற்றுலேயே போட்டு வைங்க. பாருங்கள், இப்போ 5-6 அரிசி தான் ஒட்டுது. லைட்டாக ஈரப்பதம் இருக்குது, ரொம்ப காயலை. இப்போ மிக்சியில் போட்டு திரிச்சிக்க போகிறோம். நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டே திரிச்சுக்கிறேன் வாசத்துக்கு. நல்ல பவுடராக திரித்து சல்லடையில் சலிச்சுக்கோங்க. ஈரமாவாக இருக்கிறதுனால சலிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப திரிச்சு போட்டு சலிச்சுக்கணும். மீதி இருக்கிற அந்த குருணையில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக. அந்த குருணையை சேர்த்து கலந்து விட்டுட்டு உடனே கையால் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணுங்க. அந்த ஈரப்பதம் போயிடக்கூடாது. இந்த அதிரசத்துக்கு மெயினான பதம் அந்த ஈரம் கொஞ்சம் இருக்கணும். அந்த மாவில் ஈரத்தன்மை இருக்கிறது தான் அதிரசத்துக்கு மெயினான பதம். இப்போ உடனே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை பாகு காய்ச்சிடலாம். இது அடுத்த ஸ்டேஜ். மாவு நமக்கு பதமாக தயாராகிருக்கு. இப்போ வெல்லத்தை பதமாக நம்ம காய்ச்சி எடுக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல கரைச்சி வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. வடிகட்டிட்டு நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாம். மிதமான தீயில வச்சு பாகு காய்ச்சுங்க. இப்போ அதிரசத்துக்கு எந்த அளவு பாகு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பதத்தை தண்ணியில் போட்டு பாருங்க. தண்ணியில் போட்டு பார்த்தா தண்ணியில் கரையக்கூடாது, அப்படியே உருண்டுக்கிட்டே வரணும். அதாவது உருட்டு பதம் வேண்டியதில்லை, உருட்டு பதம் அளவுக்கு வேண்டாம். லைட்டாக சாஃப்டாக உருளணும். இதுக்கு பேர் தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. லைட்டாக உருளும், கையில் எடுத்து அப்படி வரும். அமுக்குனா நான் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதுதான் தக்காளி பதம். அதாவது உருட்டு பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ். இந்த பதத்தில் நம்ம உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதை மாவில் போட்டு கிளறிக்கோங்க. நீங்கள் அரிசியோட ஏலக்காய் போட்டு திரிக்கலைன்னா இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே திரிச்சிருந்ததுனால ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கல. விருப்பப்படுறவங்க கொஞ்சம் சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப நேரம் பண்ணக்கூடாதுங்க. உடனே நம்ம வெல்லத்தை போட்டு கலந்து மூடி வச்சிடணும். பாருங்க, இந்த அளவு இருக்கும் பதம்.
கொஞ்சம் இந்த ரிப்பன் பதத்தில் தான் இருக்கும், ரொம்ப கட்டியாலாம் இருக்காது. இதை நம்ம உடனே அதிரசம் செய்ய முடியாது. எப்படியும் அதிரசம் நம்ம வந்து மாவு கலந்து வச்சு 2 நாள் கழித்து செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக ஒரு நெய்யோ எண்ணெயோ தடவி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுடுங்க. குறைஞ்சது 1 நாளாவது கழிச்சு தான் நம்ம அதிரசம் செய்ய முடியும். இப்போ நான் 2 நாள் கழிச்சு தான் செய்ய போகிறேன். மாவோட பதத்தை பாருங்கள். நம்ம அரிசி பதமாக பண்ணணும், வெல்லமும் பதமாக பண்ணணும். இப்போ மாவும் உங்களுக்கு பாருங்கள் நல்ல கட்டியாயிட்டு இருக்கும். நல்ல கட்டியாக இருக்குதா? தீயை மிதமாக வச்சுக்கோங்க. ஒரு வாழை இலையிலையோ இல்லது ஒரு பாலித்தீன் பேப்பர்லையோ லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் தான் நம்ம அதிரசத்தை தட்ட போகிறோம். ரொம்ப கனமாக தட்ட வேண்டியதில்லை, கொஞ்சம் மெல்லிசாவே தட்டிக்கலாம். நடுவில் ஹோல் போட்டுக்கிறது நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம அப்படியே தட்டி கூட போட்டு அதிரசம் சுட்டு எடுக்கலாம். தீ மட்டும் மிதமாக இருக்கும்படியா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நமக்கு அதிரசம் வெளிப்பக்கம் சீக்கிரமாக கருத்துடும், உள்ளே வேகாது. அதிரசம் சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிடும், ரொம்ப நேரம் ஆகாது. இந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து 4 அதிரசம் ஒரே சமயத்தில் போடலாம். நான் இப்போ 1 தான் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு பக்கம் வெந்தாக்கில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதிரசத்துக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட் இன்னொரு தடவை பார்த்துடலாம். மாவு பச்சரிசி தான் வாங்கணும். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். அரிசி லேசாக ஈரப்பதம் இருக்கையிலேயே நம்ம திரிச்சிடணும். அதே போல் மாவு லேசாக ஈரப்பதம் இருக்கையிலேயே நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்து கிளறிடணும். வெள்ளைப்பாகு தக்காளி பதம் எடுத்துக்க போகிறோம். அதாவது உருட்டு பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ். தண்ணியில் கரையாத அளவுக்கு பாகு இருந்தாலே போதும். அந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 2 பக்கமும் வெந்தாக்கில் நம்ம அதிரசத்தை எடுத்துடலாம். உங்களுக்கே தெரியும் அதிரசம் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. அதுவும் வீட்டில் செய்கிற அதிரசம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் அரிசிக்கே உங்களுக்கு 12 அதிரசம் கிட்ட கிடைக்கும். உங்களுக்கு மீடியம் சைஸ் அதிரசம். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.